இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக அவசர மோர் குழம்பு. இந்த வெயிலுக்கு சூப்பரான ரெசிபி இது. வெளியே போயிட்டு வந்து குவிக்காக ஒரு சமையல் செய்யணுன்னா இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே வேலை முடிஞ்சிடும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வாழைக்காய் வறுவல் தான் சூப்பராக இருக்கும். இந்த 2 டேஸ்டியான ரெசிபியும் ஒரே வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாழைக்காவை எடுத்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 எட்ஜஸையுமே நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட தோலெல்லாம் சீவி எடுத்துருங்க. கையில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீவினிங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கும். தோலெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வாழைக்காவை இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் திக்கான சைஸில் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணதுமே தண்ணியில் போட்டு வச்சுருங்க. மசாலா போடுற வரைக்கும் இது தண்ணியிலே இருக்கட்டும், கலர் மாறாமல் இருக்கும். இதுக்கு ஒரு சிம்பிளான மேரினேஷன் தான் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியே சேர்க்காதீங்க. நல்ல திக்கான பேஸ்ட் மாதிரி இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வாழைக்காவை தண்ணியிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மசாலாவில் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் உருவி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாழைக்காயில் இருக்கிற தண்ணியிலே இதோட கன்சிஸ்டன்சிலாம் அட்ஜஸ்ட் ஆகிடும். ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் ஊற வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம மோர் குழம்பு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். மோர் குழம்புக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், 1 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா மோர் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது அதோட அரோமா ஃப்ளேவர் எல்லாம் தூக்கி கொடுக்கும். இதே மாதிரி இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் உரித்து தோல் சீவி தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு சின்ன வெங்காயத்தை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டை துருவி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாவை நடுவில் கீரல் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பாக 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னுமே வாசமாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், அடுத்து துருவி வச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மட்டும் வதக்கி விட்டால் போதும். ரொம்ப நேரம் வதக்குனீங்கன்னா இது சீக்கிரமாக கருகிடும். ஸோ 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அடுத்த இன்க்ரீடியண்ட்டை சேர்த்துருங்க. சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். சின்ன வெங்காயம் கேரமலைஸ் ஆகி வர வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. இதுதான் இதில் இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. அடுத்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 காஞ்ச மிளகா, ஃப்ளேவருக்காக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற மோரை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான மோர் குழம்பு ரெடி. அவசரத்துக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னும் போது இந்த குழம்பு செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். மோர் குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ளே வாழைக்காவும் நல்லா ஊறி இருக்கும். ஒரு இரும்பு தவாவில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதும் நம்ம மேரினேட் பண்ண வாழைக்காவையும் எண்ணெயில் சேர்த்து இந்த பக்கம் 2 நிமிஷம் அந்த பக்கம் 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் ரெடி. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் கூடலாம் அட்டகாசமாக இருக்கும். இந்த சிம்பிளான லஞ்ச் காம்போவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி காம்போ ரெசிபிஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.